தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு விளங்கையில இவர் 5 நேரம் தொழுகிறாராண்டு தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு ஒரு முஸ்லிம் நண்பர்கள் எடுத்து கவலைப்பட்டாளுகிறார்கள். தம்பி நீ ஒரு தமிழன் உன்னை நான் எனக்கு என்னுடைய புத்தகத்தில் என்ன கூட விமர்சிக்கிறது முஸ்லிம்கள். ஆனால் இன்றைக்கும் நான் எனக்கு கிடைச்ச 7 நிமிஷத்துல காலமாக கிடைச்ச 5 நிமிஷத்துல முல்லைத்தீவு நன்றி கிடைச்ச அந்த 5 நிமிடங்களையும் நான் வடக்கு மாநிலத்தில் எத்தனையோ விடயங்கள் கதைக்கிற இருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்திருக்கிறோம் என்று என்னுடைய மனச்சாட்சி, இது என்னுடைய தனிப்பட்ட ராமநாத நச்சுனாவினுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது விளவிட்டிருக்கிறோம் என்று. அதனால தான் இன்றைக்கும் தந்திருக்க 7 நிமிடத்தில் கதைக்கிறேன். அதை விட அறுவை காடு எனக்கு விளங்க அந்த முஸ்லிம் பைசர் மந்திரத்துமா நிற்கிறார் வெறியல தண்ட இனத்துக்கு கொண்டு கொழும்புல சேரிக்கிற குப்பையை கொட்டுறாங்க. வெக்கமா இல்லையா? எவ்வளவு பெரிய போய் உங்களுக்கு 5 வருஷம் தான் பாராளுமன்றம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. முஸ்லிம் ஜனம் ஒரு வாக்கு போடாது. இன்றைய கூட கண்ணு கேட்கிறார் இல்ல அப்பன் எல்லா இடம் கொடுத்தாச்சு எனக்கு வீடியோவை அனுப்புறாங்க. தாங்கள் போய் காத்திருங்க. அதில் இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய பிரேசப உறுப்பினர் அவர் பேர் ஃபெரோஸ் கான் அனுப்பி என்பிபிக்கு சப்போர்ட் பண்ற குடும்பங்களுக்கு மட்டும் தான் 25,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. வெக்கமா இல்லையா? உங்களை நினைக்கவே வெக்கமா இருக்கு. அதை விட எங்கட ரஜீவன் போன்றாங்க சொல்லணும் இனத்துரோகிகள் அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் போன்றார்கள் இனத்துரோகிகள் அல்ல, கோடாலி காம்புகளும் அல்ல. இவர் எங்களுடைய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரோட போய் நின்ற படம் இது. அதுக்கு பிறகு இவர் எங்கட சுமந்திரனோட போய் நின்ற படம் இது. எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த அரசியலுக்கு ஆடி வந்து நக்ராக்கள் நாங்கள் இல்லை. நான் தமிழன், நான் சுவாதீனமாக இந்த பாராளுமன்றம் வந்து ரஜீவன் போன்றார்கள் வெக்கப்பட ஒண்ணும் மதில் பாஞ்சு போய் தோசை சாப்பிட்டு அடுத்த போன் களவு எடுத்து வரது கள்ளன். உங்கள்ட என்பிபியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு போடப்பட்டிருக்கிறது போன் கள்ளன். இப்படியானவர்கள் தான் வடக்கு மாநிலத்தில் நீங்க வச்சிருக்கிறீங்க. அதுக்கு நான் டிசிஜி மீட்டிங்ல இந்த தூசண வார்த்தை கதைக்கல. நான் இங்க வந்து இந்த பாராளுமன்றத்தில் அந்த தூசண வார்த்தை கதைத்ததை தான் முறைப்பட்டிருக்கேன். ஆனால் எங்களால் அதை பற்றி கதைக்கலும் என்ன வெக்கம் என்றால் வழிவடக்கு காடி விடிய பற்றி ஒரு வசனம் கதைக்கலாது. இந்த செம்மறி என்று சொன்னா செம்மறி ஆடு வாயால கதைக்கலும் தப்புற விசாய் செம்மறி ஆடு வாயால கதைக்கலும் அந்த செம்மறி ஆடு எனக்கு சொல்ல மற்ற என்ன செம்மறி என்று சொல்லாத இந்த செம்மறி என்று சொல்லாத என்றா எனக்கு ஒரிஜினல் செம்மறி எனக்கு விளைக்கிறது. செம்மறியை விட கேவலமான ஒரு கூட்டம் வழிவடக்கு காணிகளை பற்றி விதிக்கிறார். தப்புறதாக வழிவடக்கு காணி விடுவிப்பு பற்றி கதைக்கலாது, தையட்டி படுத்துற பற்றி கதைக்கலாது, மக்களுடைய காணிகள் ஆமிகார் பிடிச்சு வச்சிருக்காங்க அதை பற்றி கதைக்கலாது, அந்த 169 மில்லியன் இண்டோர் ஸ்டேடியம் அதை பற்றி கதைக்கலாது. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி வசனங்கள் புத்தகத்தை சேர்ந்த முஸ்லீம் நண்பர்கள் தொடர்பாக கதைக்க முன்னம் அதுக்கு முன்னம் யாழ்ப்பாணம் என்று சொன்ன உடனே ஒரு வசனம் ஐயா, நான் மதில் பாஞ்சு கள்ளத்தோசை சாப்பிட போய் அம்பிட்டு ஓடினால் இல்லை. உங்களுக்கு நான் சொல்கிறேன் தெளிவா, மதில் பாஞ்சு கள்ளத்தோசை சாப்பிட போய் கடைசியாக படிப்பிக்கிறேன்னு சொல்லி கூட்டி கொண்டு போன பிள்ளையே கல்யாணம் காட்டினால் நான் இல்லை. அதோடு நான் என்னுடைய முஸ்லீம் சகோதரருக்கு வர நான் ஒரு தமிழன், இன்று வரைக்கும் நான் சொல்லி கொண்டிருக்கேன் நான் ஒரு தமிழன். ஆனால் 1976ஆம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டதன் பிறகு நான் நினைக்கிறேன் வரலாற்றிலே மறுபடியும் ஒரு தமிழ் தலைவன் 1991ஆம் ஆண்டு வடக்கு மாநிலத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லீம் மக்களை வெளியேற்றின என்று பிழை என்றதையும் சொல்லிக்கொண்ட ஒரு தமிழனாகவும் அதே நேரத்தில் இன்றைக்கு புத்தளத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதை சொல்றதால என்னுடைய ஆகமம் பாதிக்கப்படாது. நான் ஒரு தமிழன் இந்து, ஆனால் நான் ஆசைப்படுகிறேன் சகல மதங்களை மதமாக பார்ப்பதற்கு. வெட்கம் உங்களோட புத்தளத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வெட்கம். தண்ட இனம் தன்னுடைய முஸ்லிம் மக்கள் இப்பவும் 6ஆம் தேதி அனுப்பின வீடியோ இருக்கு. 319 குடும்பம் தன்னுடைய வீடுகளுக்கு வந்து 25,000 ரூபாய் பிச்சை காசு ஐயா. அந்த பிச்சை காசை தரமாட்டேன்றதுக்காக உங்கள்கிட்ட பாராளுமன்ற புத்தள பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார். முழங்கால இருந்து வீடியோ போடுறாங்க. நான் உன்ட கேள்வி கேட்க விரும்புகிறேன், அந்தளத்துக்கு ஒரு முஸ்லிம் சமூகத்தை தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை இந்த ஜேவிபிக்காண்டி அடிக்கிறதுக்காண்டி தோசை சாப்பிட்றதுக்காண்டி 6வது பாராளுமன்றத்தில் இன்றைய தோசை மத்தியானம் தோசை அதே நேரம் எங்கிட்ட முழு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி மேயர் முழு பேரும் சாப்பிட்ற தோசை. ஆனால் நாங்கள் தோசை சாப்பிட்றோம், நாங்கள் வடையும் வாழைப்பழம் தான் சாப்பிட்றாங்க. வெக்கம் தன்னுடைய முஸ்லிம் சமூகத்துக்கு கூட அந்த 25,000 ரூபாய் வேண்டி கொடுக்கிறான்னு 319 குடும்பம் கடிதம் எழுதி அனுப்பியிருக்குது. இன்றைக்கும் 6ஆம் தேதி தலைக்கு மேலே தண்ணி நிற்குது. அந்த இடத்த சொல்கிறேன் நான் எங்கேண்டு விருதோட வட்டாரம் 601 கீழே புழுதிவயல் பிரதேசத்தில் ஜிஎஸ் கிராம சேவகர், அவருடைய பேர் வந்து முசாஃபிர், அவர் ஒரு முஸ்லீம்.
அதே நேரம் அங்கே இருக்கிற டிஎஸ் அவட பேர் முந்தல் ஜிஎஸ் அவட பேர் வந்து இமேஷா பெரேரா. வெக்கமையா அவங்க உங்கள்ட்ட கேட்குற ஒரு 25,000 ரூபா காசு 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் போயிருக்கிற நேரத்தில் அந்த முஸ்லீம் மக்கள் இந்த என்பிபி பிச்சைக்கார அரசாங்கத்திட்ட கேட்குறது ஒரு 25,000 ரூபா காசு. தெற்குல 75,000 ரூபா 50,000 ரூபா கொடுக்குறீங்க. தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு விளங்கையில் இவர் 5 நேரம் தொழுறாராண்டு தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர்கள் எடுத்து கவலைப்பட்டாளுகிறார்கள். தம்பி நீ ஒரு தமிழன் உன்னை நான் எனக்கு என்னுடைய புத்தகத்தில் என்ன கூட விமர்சிக்கிறது முஸ்லீம்கள். ஆனால் இன்றைக்கும் நான் எனக்கு கிடைச்ச 7 நிமிஷத்தில் காலமாக கிடைச்ச 5 நிமிஷத்தில் முள்ளதீவு நன்றி கிடைச்ச அந்த 5 நிமிடங்களையும் நான் வடக்கு மாநிலத்தில் எத்தனையோ விடயங்கள் கதைக்கிற இருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு துரோகம் செய்திருக்கிறோம் என்று என்னுடைய மனச்சாட்சி, இது என்னுடைய தனிப்பட்ட ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது விளவிட்டிருக்கிறோம் என்று. அதனால தான் இன்றைக்கும் தந்திருக்க 7 நிமிடத்தில் கதைக்கிறேன். அதை விட அறுவை காடு எனக்கு விளங்க அந்த முஸ்லீம் ஃபைசர் மந்திரத்துமா நிற்கிறார் தெரியல. தண்ட இனத்துக்கு கொண்டு கொழும்புல சேரிக்கிற குப்பையை கொட்டுறாங்க. வெக்கமா இல்லையா? எவ்வளவு பெரிய போய் உங்களுக்கு 5 வருஷம் தான் பாராளுமன்றம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. முஸ்லீம் ஜனம் ஒரு வாக்கு போடாது. இன்றைய கூட கண்ணு கேட்கிறார் இல்ல அப்பன் எல்லா இடம் கொடுத்தாச்சு. எனக்கு வீடியோவை அனுப்புறாங்க. தாங்கள் போய் காத்திருங்க. அதில் இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய பிரேசப உறுப்பினர் அவர் பேர் ஃபெரோஸ் கான் அனுப்பி என்பிபிக்கு சப்போர்ட் பண்ற குடும்பங்களுக்கு மட்டும் தான் 25,000 ரூபாய் கொடுத்துருக்கார். வெக்கமா இல்லையா? உங்களை நினைக்கவே வெக்கமா இருக்கு. அதை விட எங்கட ரஜீவன் போன்றாங்க சொல்லணும் இன துரோகிகள் அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் போன்றார்கள் இனத்துரோகிகள் அல்ல, கோடாலி காம்புகளும் அல்ல. இவர் எங்களுடைய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரோட போய் நின்ற படம் இது. அதுக்கு பிறகு இவர் எங்கட சுமந்திரனோட போய் நின்ற படம் இது. எங்களை பொறுத்தவரை இந்த அரசியலுக்கு ஆடி வந்து நக்ராக்கள் நாங்கள் இல்லை. நான் தமிழன், நான் சுவாதீனமாக இந்த பாராளுமன்றம் வந்து ரஜீவன் போன்றார்கள் வெக்கப்படணும். மதில் பாஞ்சு போய் தோசை சாப்பிட்டு அடுத்த போன் களவு எடுத்து வரது கள்ளன். உங்கள்ட என்பிபியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு போடப்பட்டிருக்கிறது போன் கள்ளன். இப்படியானவர்கள் வடக்கு மாநிலத்தில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அதை நான் டிசிசி மீட்டிங்கில் இந்த தூசண வார்த்தையும் கதைக்கல. நான் இங்கே வந்து இந்த பாராளுமன்றத்தில் அந்த தூசண வார்த்தை கதைத்ததை தான் முறைப்பட்டிருக்கேன். ஆனால் எங்களால் அதை பற்றி கதை கேளும் என்ன வெக்கமென்றால் வழிவடக்கு காடி விடிவு பற்றி ஒரு வசனம் கதை கேளாது. இந்த செம்மறி என்று சொன்னா செம்மறி ஆடு வாயால கதை கேளும் தப்பற விசாய் செம்மறி ஆடு வாயால கதை கேளும் அந்த செம்மறி ஆடு எனக்கு சொல்லும் அர்ச்சுனா என்ன செம்மறி என்று சொல்லாத இந்த செம்மறி என்று சொல்லாத என்றா எனக்கு ஒரிஜினல் செம்மறி எனக்கு வலிக்குது. செம்மறியை விட கேவலமான ஒரு கூட்டம் வழிவடக்கு காணிகளை பற்றி விதிக்கிறார். தப்புறதாக வழிவடக்கு காணி விடுவிப்பு பற்றி கதை கேளாது, தையடி பட்சரை பற்றி கதை கேளாது, மக்களுடைய காணிகள் ஆமிகார் பிடிச்சி வச்சிருக்காங்க அதை பற்றி கதை கேளாது, அந்த 169 மில்லியன் இண்டோர் ஸ்டேடியம் அதை பற்றி கதை கேளாது. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி வசனங்கள் பாவிக்கவும் நான் சொல்றார். நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது தோசை சாப்பிட இல்லை, அது உங்களுடைய பிரதமர் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம்.